அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது சக்தி, அதாவது அம்மையை எப்படி தியானம் செய்து வணங்குறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு, ஓங்காரி என்பளொரு பெண் பிள்ளை நீங்காத பச்சை நிறத்தையுடையவள், ஆங்காரியாகி ஐவரை பெற்றிட்டு ரீங்காரத்துள்ளே இனி இருந்தாளே. அதாவது பிரணவம் எப்படி ஓர் எழுத்து மந்திரமாகிறதோ அதுபோல சக்திக்குரிய ஓர் எழுத்து மந்திரம் ஹ்ரீம் ஆகும். ஹ்ரீம் என்ற பீஜத்தின் பெருமையை சொல்லும்போது பிரணவ வடிவான தேவி பஞ்ச கிருதயங்களும் தலைவியாக இருக்கிறார். இவளே படைப்பின் முனைப்பாய் விளங்கும்போது சதாசிவம், மகேஸ்வரன், உருத்திரன், விஷ்ணு, பிரம்மா ஆகிய ஐவரையும் தனது அம்சமாக உண்டாக்கிவிட்டு ஹ்ரீம் என்ற பீஜ மந்திரத்தில் எழுந்தறியுள்ளார். அதனால் தேவியை வழிபடுவதற்குரிய சிறந்த மந்திரம் ஹ்ரீம் ஆகும். ஹி ப்ளஸ் இர் ப்ளஸ் இ ப்ளஸ் இம். ஹ்ரீம் என்பது முறையே சிவபீஜம், அக்னி பீஜம், மகாமாயை, விந்து ஆகியவற்றை கொண்டுள்ளது. இதுவே புவனேஸ்வரிக்குரிய வடிவம் என்று புவனை கலைஞான தீபம் கூறுகிறது. இந்த ஓர் எழுத்து மந்திரத்தை ஜபம் செய்து தியானித்து வந்தால் எல்லா சித்திகளும் அடையலாம். இந்த சக்தி பீஜ தியான முறை அமைதியாக ஒரு இடத்தில் உட்கார்ந்து கொண்டு மனதில் ஹ்ரீம் என்ற புவனேஸ்வரி அட்சரத்தை தியானம் செய்து வர வேண்டும். மனத்திரையில் ஹ்ரீம் மந்திரத்தை மனக்கண்ணால் பார்த்து கொண்டு தியானம் செய்து வர வேண்டும். இந்த மந்திர ஜபத்தால் எல்லா சித்திகளும் அடையலாம், தொலைவில் உள்ளதை எல்லாம் காணலாம். அதாவது இந்த ஓரெழுத்து மந்திரத்தை சுகாசனத்தில் இருந்து நெஞ்சில் இருத்தி தியானம் செய்து வந்தால் முக்காலமும் அறியலாம், நினைத்த எண்ணங்கள் எல்லாம் சித்தியடையும். புவனேஸ்வரி தியானம் செய்யும் முறை எப்படியெனில், முதலில் உள்ளத்தில் யோக விருத்தியினால் தேவியை தியானித்து தேவி பிரணவத்தின் நாமமாயிருக்கின்ற 3 அட்சரங்களாக உள்ள ஹ்ரீங்கார சொரூபமாகிய துரியமா ஆகும். இவற்றுள் ஹராம், அதாவது ஹராம் தூல சரீரம், ரகாரம், ஹகாரம் என்பது தூல சரீரம், ரகாரம் என்பது சூக்ஷ்ம சரீரம், இகாரம் என்பது காரண சரீரம் ஆகும். தூல சூக்கும காரண சரீரமாக சொல்லப்பட்ட இந்த 3 எழுத்து மனதை மூக்கு நுனியில் நிறுத்தி ஹ்ரீம் என்ற மந்திரத்தை மனதில் நினைத்து தியானித்து வர வேண்டும். மேலும் 9 அட்சரங்களை பீஜ மந்திரங்களாக கொண்டு தியானம் செய்து வருவது. ஹ்ரீம் சேர்த்து தியானம் செய்யும் முறை அடுத்ததாக பார்ப்போம். இதுதான் அந்த சக்தி உபாசனை, சக்தி தியானம். இந்த ஹ்ரீம் என்ற எழுத்து எவ்வளோ முக்கியமாக இருக்குன்னு அடுத்து ஒரு நவாக்கிரி மந்திரத்தை பார்ப்போம். மீண்டும் அடுத்த ஒரு தலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.